ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒன்று பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 17ஆம் தேதி 17/9/2024 அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் போகிறார். சௌரமான மாதம், அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் பிறக்கிறது. அதை தவிர பார்த்தேனால் 19ஆம் தேதி 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 19/9/2024 அன்னைக்கு புதன் கன்னி ராசிக்கும், அதாவது மூல திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறார் புதன். சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீட்டை பெற ஆட்சிக்கு போகிறார். அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு, கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தேனால் கிரக பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடிய ஆரம்பத்திலேயே புரட்டாசி 18ஆம் தேதி அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், கடமைகளை செய்ய வேண்டியது. தந்தை இல்லாதவர்கள், அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம் சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்ப முக்கியம். மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மகாபரணி 21/9/2024 அன்னைக்கு மகாபரணி, அதாவது பித்ருக்களுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர் அவர்கள் இந்த நாளில் மகாபரணி அன்னைக்கு, அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது, ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா, 5/9ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அது தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ, அதாவது அது தவிர துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ, துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும். அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவரை அவர்கள் செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது கிருத்திக நட்சத்திரம் வருது. அதாவது கிருத்திக நட்சத்திரம் 22ஆம் தேதி அன்னைக்கு 22/9/2024 அன்னைக்கு கிருத்திக நட்சத்திரம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம். மதிகாரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட பொறுமையாக இருக்கிறது ரொம்ப. இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ராசியாக, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் பணவரவிற்கு கம்மி இருக்காது. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறோம். இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் புரட்டாசி மாதம் வேறு பிறக்கிறது, மாலையபட்சம் வேறு வருது. அதனால் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களையும் கடமைகளையும் செய்கிறது மூலியமாக குழந்தைகளும் உங்களுடைய வம்சவிருத்தியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அதீத முயற்சி எடுக்க வேண்டாம், பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது. ஏன்னா ராகு பகவான் அந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது விசேஷம். அதனால் அடிக்கடி எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து சிலவர்களில் ஃபெயிலியர் ஆகிறது அடிபட்டு போகும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போயிருக்கார். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமும், வீடு சம்பந்தமான சொத்துக்கள் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். கடன் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பசங்க பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதாவது மாணவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அவர் 2 பேருமே 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது, 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும்.
இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் 18ஆம் தேதி கார்த்தால வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பேச்சில் கொஞ்சம் நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் வந்து 19ஆம் தேதி அன்றைக்கி வந்துடுறார். 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் வந்து திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 9, 10 அதிபதிகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அவாவ இடத்துல இருக்கிறதுனால பொது காரியங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த தவிர வேலைகள், புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதுவும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 12:30 அதாவது காலை ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் இருக்கா. சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். திக்பலம் அடைகிறார். நல்ல ஒரு ஏற்றம் தான். 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். இது வந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணியிலிருந்து 24ஆம் தேதி காலை வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு சந்திர யோகம், குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அமையிறது. இந்த குரு சந்திர யோகம், குரு கஜகேசரி யோகத்தின் மூலியமாக 7ஆம் அதிபதி 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் வரும். மொத்தமாக பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து அபிவிருத்தி தனியாக இருக்கும். தனித்தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றமான காலம். புதிய வேலை கிடக்கும். அரசாங்க உதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள், அதுவும் வந்து இரும்பு அந்த மாதிரி சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான தொழில், அதை தவிர வந்து கரிசல் மண், எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவா, கருப்பு கயிறு, கருப்பு கார்மெண்ட்ஸு, இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலில் கால பைரவர் சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்கும். ஏன்னா சனி பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கால பைரவர் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரப்போகிற பிரச்சனையும் விட்டு நிச்சயமாக நல்ல ஏற்றமான காலமாக அமையும்.